அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்திருக்குங்க. இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பும்ரா கேப்டன்சியில் செமையாக பண்ணோம், ஆனால் இங்கே இந்த தப்புகளை பண்ணி தோத்துட்டோம் அப்படின்னு ரோஹித் சர்மா ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து அவர் மேலும் என்னெல்லாம் பேசியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கிரிக்கெட் அப்டேட்டில் வரக்கூடிய பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலையும் சேர்த்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. போட்டியின் முடிவுக்கு பிறகு இந்த தோல்விக்கான காரணங்கள் குறித்து இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பேசியிருக்காரு. இந்த தொடரில் பெர்த் மைதானத்தில் நடந்த முதல் போட்டியில் பும்ரா கேப்டன்ஷியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை வகித்திருக்கு. மேலும் தொடரை சந்திப்பதற்கு பெரிய அளவில் தன்னம்பிக்கையையும் பெற்றிருக்காங்க. இந்த தன்னம்பிக்கையை மீண்டும் 10 விக்கெட் வித்தியாசத்தில் ரோஹித் சர்மா தலைமையில் நேற்று இழந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங் செய்த இந்திய அணி 180 ரன்ல சுருண்டிருக்கு. ஆஸ்திரேலிய அணியின் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் 6 விக்கெட்டுகள் கைப்பற்றி இந்திய அணியின் சரிவுக்கு மிக முக்கிய காரணமாகவே இருந்திருக்கார். இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்த பொழுது டிராவிஸ் ஹெட் அதிரடியாக பேட்டிங் செய்து 141 பந்தில் 140 ரன்கள் குவித்தாங்க. ஆஸ்திரேலியா 337 ரன்கள் சேர்த்து வலிமையான முன்னிலை பெற்றிருக்காங்க. இந்த 2 ஆஸ்திரேலிய வீரர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்திய அணி இடமிருந்து போட்டியை எடுத்து சென்று விட்டாங்க. மீண்டும் 175 ரன்னில் இந்திய அணி சுருள ஆஸ்திரேலிய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த போட்டியில் தோல்விக்கான காரணங்கள் குறித்து பேசியிருக்கக்கூடிய கேப்டன் ரோஹித் சர்மா கூறும் பொழுது, இது எங்களுக்கு மிகவும் ஏமாற்றமான வாரமாக அமைஞ்சிருக்கு. நாங்கள் வெற்றி பெறுவதற்கு போதுமான அளவுக்கு விளையாடலை. அதே சமயத்தில் ஆஸ்திரேலிய அணியை எங்களை விட எல்லா விதத்திலையும் மிக சிறப்பான முறையில் வெற்றிக்கு தகுதியான வகையிலையும் விளையாடி இருக்கு. எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலை. பெர்த் டெஸ்ட்டில் நாங்கள் சிறப்பாகவே செயல்பட்டோம். இங்கும் அதையே செய்ய விரும்பினோம். ஆனால் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிக்கு அப்படின்னு ஒரு தனி சவால் இருக்கு. நாங்கள் அடுத்து காபா டெஸ்ட் எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம். அங்கே எங்களுக்கு சில நல்ல நினைவுகளும் இருக்கு. அந்த மைதானத்தில் நல்ல விதத்தில் தொடங்கி நன்றாக விளையாட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி முடிவடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் தற்போது போட்டியின் 3வது நாளிலேயே இந்திய அணியை சுருட்டியிருக்காங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லலாம். இதனால் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் இந்திய அணி மீது விமர்சனங்களும் எழுந்து வந்துட்டுருக்குங்க. ரோஹித் சர்மாவின் பந்து வீச்சாளர் தேர்வும் பேட்டிங் ஸ்டைலும் கடுமையாக விமர்சனம் பண்ணப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வெள்ளிக்கிழமை, அதாவது கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி தொடங்கிய 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் பேட்டிங் செய்த இந்திய அணி 180 ரன்களுக்கு சுருண்டாங்க. அதிரடியாக 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க ஸ்டார்க். தொடர்ந்து பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியினர் டிராவிஸ் ஹெட்டின் சதத்துடன் 337 ரன்களை குவித்திருந்தாங்க. பெரிய இலக்க துரத்தி லீடிங் வைக்க வேண்டிய நெருக்கடியில் களமிறங்கிய இந்திய அணி 175 ரன்களுக்கு சுருண்டிருக்கு. இந்த முறை ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் 5 விக்கெட் எடுத்திருந்தார். 3வது நாளில் 19 என்ற எளிமையான இலக்க துரத்தி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க ஆஸ்திரேலியா. பெர்த்தில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியை பும்ரா தலைமையில் விளையாடிய இந்திய அணி அதிரடியாக கைப்பற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். போட்டிக்கு பிறகு பேசிய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, இது எங்களுக்கு துரதிர்ஷ்டமான வாரம். நாங்கள் சரியாக விளையாடலை. எங்களை விட ஆஸ்திரேலிய வீரர்கள் நன்றாக பேட்டிங் செய்திருந்தாங்க. கிடைத்த வாய்ப்புகள்
சவால்களை பயன்படுத்த தவறிவிட்டதால் போட்டியை இழக்க நேர்ந்திருக்கு. நாங்கள் பெர்த் டெஸ்ட் போட்டியில் செயல்பட்டது போலே செயல்பட வேண்டும். ஆனால் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியும் தனித்தனி சவால்களை கொண்டிருக்கு. அடுத்த டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக விளையாட வேண்டும் அப்படின்னும் ரோஹித் சர்மா கூறியிருக்காரு. இதனை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிங்க் பால்ல இது சவாலானதாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் முன்னோக்கி பார்க்குறோம். அதாவது கபா டெஸ்ட் எங்களுக்கு அதிக நேரம் கிடையாது. நாங்கள் பெர்த்தில் என்ன செய்தோம் அப்படிங்கிறதையும் கடைசியாக இங்கே என்ன செய்திருக்கோம் அப்படிங்கிறதையும் திரும்பி பார்க்க வேண்டும். இனி ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியின் சவால்களையும் புரிந்து கொள்வோம் என நம்புகிறேன். நாங்கள் சிறப்பாக தொடங்கி சிறப்பாக விளையாட நினைக்கிறோம் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 2வது போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரே ஒரு வீரர் மட்டுமே நம்பிக்கை அளிக்கும் வகையில் செயல்பட்டதாக சொல்லப்படுதுங்க. அதாவது அவர் நிதிஷ்குமார் ரெட்டி. அவர் இதுவரைக்கும் நடந்த 2 போட்டிகளில் 4 இன்னிங்ஸ்லையும் சராசரியாக 40 ரன்கள் எடுத்திருந்தார். இந்த நிலையில் அவர் மற்றொரு சிக்ஸர் ரெக்கார்டையும் செய்து வியக்க வைத்திருக்காரு. ஆஸ்திரேலிய மண்ணில் எந்த இந்திய வீரரும் நினைத்து கூட பார்க்க முடியாத சிக்ஸர் சாதனையை படைத்திருக்காரு. இதற்கு முன் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் கூட அதிக அளவில் ஆடாத நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அறிமுகமாயிருக்காங்க. இந்த தொடரில் 2 போட்டிகளில் மட்டுமே ஆடியிருக்கும் அவர் இதுவரைக்கும் 7 சிக்ஸ் அடித்து இருக்காரு. அதில் 6 சிக்ஸர்களை ஆஸ்திரேலியாவின் வேகபந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அடித்திருக்காரு. இது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலிய வேகபந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய பெரிய மைதானங்களில் சிக்ஸ் அடிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. நிதிஷ்குமார் ரெட்டி வெறும் 2 போட்டிகளில் மட்டுமே ஆடி அந்த சாதனையை செய்திருக்காரு. ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலிய வேகபந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அதிக சிக்ஸ் அடித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் அவர் முதல் இடத்தையும் பிடித்திருக்கார். இதற்கு முன் ரோஹித் சர்மா, அஜிங்கியா ரஹானே, ரிஷப் பந்த் மற்றும் ஜாகிர் கான் ஆகியோர் ஆஸ்திரேலிய வேகபந்து வீச்சாளர்களுக்கு எதிராக தலா 3 சிக்ஸர்களையும் அடித்திருக்காங்க. ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி 2 போட்டிகளிலேயே 6 சிக்ஸர்களை அடித்து விட்டார். இதில் இருந்து அவருடைய திறமையை புரிந்து கொள்ளலாம். இந்த 6 சிக்ஸ் மட்டும் இல்லாமல் பகுதி நேர சுழற்பந்து வீச்சாளர் மார்னஸ் லபுஷேனுக்கு எதிராக ஒரு சிக்ஸ் அடித்தும் இருந்தார். மொத்தம் 7 சிக்ஸ் அடித்திருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இந்த தொடரில் மீதம் இருக்கக்கூடிய 3 போட்டிகளில் மேலும் 6 சிக்ஸர்கள் அடித்தார். ஆஸ்திரேலிய மண்ணில் எந்த கிரிக்கெட் வீரரும் செய்யாத மாபெரும் சாதனையை செய்வார். கிறிஸ் கெயில் மற்றும் விவியன் ரிசர்ட் மட்டுமே ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக சிக்ஸர்களை அடித்த வெளிநாட்டு பேட்ஸ்மேன்கள் ஆவாங்க. அவர்கள் இருவரும் 12 சிக்ஸர்களை அடித்தும் இருக்காங்க. மேலும் இந்திய அளவில் ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் பட்டியலில் ரிஷப் பந்த் 10 சிக்ஸ், ரோஹித் சர்மா 10 சிக்ஸ் மற்றும் வீரேந்தர் சேவாக் 8 சிக்ஸ் உள்ளனர். இவர்கள் பெரும்பாலும் சுழற்பந்து வீச்சாளர்களின் பந்து வீச்சிலேயே அதிக சிக்ஸ் அடித்தும் இருக்காங்க. இவர்களது சாதனையையும் நிதிஷ்குமார் ரெட்டி விரைவில் முறியடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவர் இந்த தொடரில் இதுவரைக்கும் 4 இன்னிங்ஸ்லையும் 41, 38, 42 மற்றும் 42 ஆகிய ஸ்கோர்களை எடுத்திருக்காரு. இதில் 3 இன்னிங்ஸில் இந்திய அணி 200 ரன்களை கூட தாண்டாத நிலையில் நிதிஷ்குமார் சராசரியாக 40 ரன்களை எடுத்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மேலும் அந்த 3 இன்னிங்ஸ்லையும் இந்திய அணியிலேயே அதிக ரன் குவித்த வீரராகவும் நிதிஷ்குமார் ரெட்டி இருந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது அடிலைட், அதாவது 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதி போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பு 3 அணிகளுக்கு மட்டுமே இருக்குது அப்படிங்கிறது தற்போது உறுதியாக இருக்கு. முன்பு இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து மற்றும் இலங்கை ஆகிய 5 அணிகளுக்கு இறுதி போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பு இருந்தது. சமீபத்தில் நடந்து முடிந்த டெஸ்ட் போட்டிகளில் நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் தோல்வி அடைந்ததை அடுத்து அடுத்த 2 அணிகளும் இறுதி போட்டிக்கான வாய்ப்பை தவற விட்டிருக்காங்க. அந்த அணிகள் தங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய போட்டிகளில் வெற்றிகளை பெற்றாலும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முன்னேறுவது சாத்தியம் இல்லை. இந்த நிலையில் இந்தியா,
ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகளுக்கு இடையே இறுதிப் போட்டிக்கான இடத்தை பிடிக்க போகும் 2 அணிகள் எவை என்ற பந்தயம் தொடங்கியிருக்கு. இதுல இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவை தென்னாப்பிரிக்கா அணி முந்தி இருக்காங்க. தென்னாப்பிரிக்கா அணி இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர வென்றிருக்கும் நிலையில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் 2 டெஸ்ட் போட்டிகளையும் விளையாட போகிறது. இந்த 2 போட்டிகளில் ஒரு வெற்றியை பெற்றாலும் தென்னாப்பிரிக்கா அணி நேரடியாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும். அதனால் தென்னாப்பிரிக்காவுக்கு இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 3 போட்டிகள் மட்டுமே மீதம் இருக்கு. இந்த 3 போட்டிகளில் இந்திய அணி 3 வெற்றிகளை பெற்றால் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். மீதம் இருக்கக்கூடிய 3 போட்டிகளில் 2 வெற்றிகள் மற்றும் ஒரு டிரா செய்தாலும் இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். அந்த சூழ்நிலையில் ஆஸ்திரேலிய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியாத நிலை ஏற்படும். ஒருவேளை இந்திய அணி மீதம் இருக்கக்கூடிய 3 போட்டிகளில் 2 வெற்றிகள் மற்றும் ஒரு தோல்வியை சந்தித்தால் ஆஸ்திரேலிய அணி அடுத்து இலங்கை அணியுடன் ஆடவுள்ள டெஸ்ட் தொடரில் ஒரு தோல்வியாவது சந்திக்க வேண்டும்.